Next topic is average and instantaneous rate. So first one is instantaneous rate of a reaction is defined as the change in the concentration of an infinitely small time interval. So within that particular small time interval, so எவ்வளோ concentration வந்து change ஆயிருக்கு. So அதை பத்தி சொல்றது வந்து instantaneous rate of the reaction. So instantaneous rate is a rate at some instant. So some instant means ஒரு particular timeல so அதோட concentration வந்து எவ்வளோ இருக்கு. So அதை பத்தி சொல்றது instantaneous rate. So and then overall the average of the instantaneous rate over the period of time. So அதாவது overall reactionல என்ன changes நடந்தது அதோட concentration என்ன. So அதை பத்தி சொல்றது வந்து average rate of a reaction. So for example cyclopropene வந்து so 780 கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னவோ மாறுது. So propene வந்து சேஞ்ச் ஆகுது. So இதுக்கு தான் வந்து average rate instantaneous rate நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். So first வந்து ஜீரோ டைம் அதாவது இனிஷியல் டைம்ல சைக்ளோப்ரோபைனோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அதே டைம் ஆக டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஒன்ஸ் வந்து ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும் ஸோ இதோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது அப்போ ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். So the kinetics of the above equation is followed by measuring the concentration of cyclopropane at regular intervals. So regular அந்த time வர so அதோட concentration நம்ம measure பண்ணிட்டே வரும். So அதுதான் இந்த tabular column. So and then rate of the reaction. So அந்த reactionக்கு வந்து average rate வந்து calculate பண்றோம். So rate ஓட formula வந்து என்ன so minus concentration of so initially நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அந்த reactionல cyclopropane. So அதனால initial அதோட concentration divided by time. So ஏங்க மைனஸ் போடுறோம்னா டிக்ரீசிங் அதோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால ஸோ நம்ம வந்து மைனஸ் போடுறோம். ஸோ த ரேட் ஓவர் தி என்டையர் 30 minutes. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலா எவ்வளோ மினிட்ஸ் நடக்குது 30 minutes வந்து நடக்குது. ஸோ அதனால என்ன பண்றோம் so rate over the entire 30 minutes. So 30 minutes நடக்கிறதுனால over 30 minutes equal to so ஃபைனலா வந்து நமக்கு வந்து என்ன அதோட கான்சென்ட்ரேஷன் 30 minutes இருக்கும்போது so அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.69 மைனஸ் so இனிஷியலா அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் 2. So divided by time final வந்து என்ன 30 மைனஸ் time initial வந்து என்ன 0. So அதுதான் வந்து இங்க வந்து போட்டிருக்கோம். So minus so இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் minus 1.31. So minus of minus வந்து plus சேஞ்ச் ஆயிடுது. So 1.31 divided by 30 minus 0 30. So இதை டிவைட் பண்ணா நமக்கு 4.36. So இதோட வேல்யூ வந்து கிடைக்குது. So 30 மினிட்ஸ்க்கு so அதோட ரேட் வந்து 4.36 into 10 power minus 2. So and then ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து எடுத்துக்கிறோம். ஆவரேஜ் ரேட் ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் தி லேட்டர் ஸ்டேஜ். ஸோ இனிஷியல்னா இனிஷியலா இருக்கும்போது ஸோ லேட்டர்னா கொஞ்ச நேரம் அப்புறம் அதோட ரேட் என்ன ஸோ அப்படின்னு ரெண்டா கால்குலேட் பண்றோம். ஸோ இனிஷியலா அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் 1. ஸோ அப்ப இங்க வந்து என்ன கால்குலேட் பண்றாங்க 0ல இருந்து 10 minutes வரைக்கும் அதோட ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. ஓகே ஸோ இனிஷியலா அதோட கான்சென்ட்ரேஷன் 2 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவா இருக்குது 1.40. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 minus 1.4. ஸோ 10 minutes வரைக்கும் பார்க்குறோம். அதனால ஃபைனல் 10 minutes minus 0. ஸோ நமக்கு மைனஸ் பண்ணா இங்க வேல்யூ என்ன கிடைக்கும் 0.6 இங்க டிவைடட் பை 10 வந்து கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணா நமக்கு 6 into 10 power 2 மோல் per liter per minuteங்கிறது அதோட யூனிட். ஸோ அண்ட் தென் லேட்டர் ஸோ லேட்டரா என்ன பண்றோம் 20ல இருந்து 30 மினிட்ஸ் ஆகும்போது அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ 20 மினிட்ஸ் இருக்கும்போது சைக்ளோப்ரோபேனோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது 0.98. இது 30 மினிட்ஸ்க்கு அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.69 வந்து இருக்குது. ஸோ அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஸோ 0.69 மைனஸ் 0.98. ஸோ கேன்சல் அவுட் பண்ண நமக்கு ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும் 0.29. So 30 minus 20 divided by 10. So இதை cancel out பண்ணா நமக்கு 2.9 into 10 power minus 2. So அப்ப இந்த டைம் ரேஞ்ச்ல பார்க்கும்போது அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன இருக்கு அதோட ரேட் வந்து என்ன இருக்குது 2.9 into 10 power minus 2. So இந்த கால்குலேஷன் வந்து என்னன்னா
average rate வந்து கண்டுபிடிக்கிறது. So and then another instantaneous rate ன்னு ஒன்னு இருக்குது. So we know we come to know that the rate decreases with the time. So rate increase time increase ஆகும்போது என்ன ஆகும்? So initially எடுத்துக்கிற concentration வந்து அதோட amount வந்து கம்மியாயிட்டே வரும். So reaction proceeds and the average rate cannot be used to predict the rate of the reaction at any instant. So ஒரு particular timeல வந்து so அதோட concentration வந்து என்ன அதோட அந்த அந்த reactantோட concentration வந்து என்னன்னு வந்து நம்ம average rate வந்து வச்சு calculate பண்ண முடியல. So அதனால ஒரு particular timeல வந்து so அந்த reactantோட concentration என்ன இருக்குது so அப்படின்னு calculate பண்றதுக்கு நம்ம எதை வச்சு calculate பண்றோம்னா instantaneous rate. So இதான் அதோட definition. So the rate of the reaction at a particular instant. So particular instant na so particular time la so அந்த reactant ஓட concentration வந்து என்ன இருக்குது so அப்படினு calculate பண்றோம். So during the reaction so அதுதான் வந்து என்னன்னா instantaneous rate. So அந்த instantaneous rate calculate பண்ணா நம்ம என்ன பண்ணோம் so ஒரு graph வந்து plot பண்றோம். So graph வந்து எப்படி plot பண்றோம் cyclopropane versus time. டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் சைக்ளோப்ரோபீன் அதோட கான்சென்ட்ரேஷனை வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் வந்து பிளாட் பண்றோம். ஓகேவா? சோ இதான் அந்த கிராஃப். சோ டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், சைக்ளோப்ரோபீனோட கான்சென்ட்ரேஷன் வந்து சோ வாட் இஸ் த ரியாக்டன்ட், எந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோமோ அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல வந்து எடுத்துக்கிறோம். சோ இனிஷியலா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் so time 0 ல அதோட வேல்யூ வந்து so அந்த டேபுலர் காலத்தை வச்சு நம்ம வந்து இங்க பிளாட் பண்றோம். so இனிஷியலா 0 டைம்ல இருக்கும்போது அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 2 இருக்குது. so again டைம் ஆக என்ன ஆகும் so அதோட கான்சென்ட்ரேஷன் அதோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. so நமக்கு so இந்த மாதிரி ஒரு டிக்ரீசிங் கர்வ் வந்து கிடைக்குது. சப்போஸ் நமக்கு வந்து so இந்த 2 கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும்போது அதோட ரேட் அதோட அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணும் ஸோ இப்போ அதோட சைக்ளோப்ரோபேனோட அமௌண்ட் வந்து 2 இருக்கும்போது அதோட இப்போ என்ன பண்ணும் ஸோ இந்த கர்வ்ல வந்து ஒரு லைன் போடுறோம். ஸோ டேன்ஜென்ட் லைன் போடுறோம். ஸோ அந்த டேன்ஜென்ட் லைனுக்கு வந்து ஒரு ஸ்லோப் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஸ்லோப்ல இருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ரேட் வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் 1 இருக்கும்போது ஸோ அதோட ரேட் என்ன கால்குலேட் பண்ண என்ன பண்ணும் ஸோ திரும்ப அந்த 1 இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டேன்ஜென்ட் லைன் வரைகிறோம். தென் அதுக்கு ஒரு ஸ்லோப் எடுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இதோட ரேட். ஸோ லைக் தட் ஒன்லி வி ஆர் கால்குலேட்டிங் தி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஃபார் த ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட் லா ஆன் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட்டுங்கிறது வந்து என்ன ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ ரியாக்ஷனோட ரேட் வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் ரேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் a plus b gives ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரேட் ஈக்குவல் டு k. ஸோ ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் ப்ரொபோர்ஷனல் டு ஏபின்னு இருக்கு. ஸோ ஏபிங்கிறது அது ரியாக்டன்ட், நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் ரியாக்டன்ட். ஸோ அதான் ஏபி. So இங்க இருக்கிற xy is different from the m and n. So mnங்கிறது வேற, so xyங்கிறது வேற. So இது வந்து calculation மூலமா கண்டுபிடிப்போம் mnங்கிறது. So mnங்கிறது வந்து என்ன so a அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு a வந்து எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி b யோட இன்வால்வ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதான் சொல்றதுதான் வந்து என்னன்னா mn. Okay. So and then k ங்கிறது வந்து இங்க என்னன்னா proportionality constant. So and then mn represents the reaction order with respect to the AB. So mnங்கிறது வந்து என்ன சொல்றோம் ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர்னு சொல்றோம். ஸோ ஓவரால் இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ஆர்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ண என்ன பண்ணும் ஸோ இந்த எம்இ கால்குலேட் பண்ணா ஸோ நமக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் நமக்கு வந்து என்னன்னா இதுல இருந்து நம்ம வந்து ரேட் வந்து கே வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் ஸோ கே ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை ஸோ இந்த சைடு இருக்கிற ஏபி வந்து ஸோ அந்த சைடு வந்து கீழே வந்து போயிடும். So let us consider an example that oxidation of nitric oxide. So nitric oxide oxygen கூட oxidation பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் NO2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ NO ஓட அமௌண்ட் வந்து 1.3 நம்ம வச்சுக்கிறோம். ஸோ O2 ஓட அமௌண்ட் வந்து 1.1 இருக்கும்போது ஸோ அதோட ரேட் வந்து எப்படி இருக்குது
ஸோ 19.26. ஸோ அந்த மாதிரி இதோட அமௌண்ட் NOட அமௌண்ட் 1.3. ஸோ இதோட அமௌண்ட் 2.2 இருக்கும்போது ஸோ இனிஷியல் ரேட் அதோட ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு 38.40. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்ல ஆயுதுன்னா என்ன பண்ணும் ரேட் ஈக்குவல் டு கே. ஸோ ரியாக்டன்ட்ல என்னென்ன இருக்குது NO O2 பவர் MN எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ இப்ப ரேட் 1. ஸோ அப்ப இது ரேட் வந்து அதோட ஸ்பீட் வந்து என்ன 19.26 அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். கே அப்படியே போடுறோம். NOட வேல்யூ 1.3, O2ஓட வேல்யூ 1.1. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் தென் செகண்ட் அதோட ரேட் வந்து என்ன 38.40. ஸோ ஈக்குவல் டு கே இன்டூ ஸோ 38.40 இருக்கும்போது NOட வேல்யூ 1.3. ஸோ அந்த மாதிரி O2ஓட வேல்யூ 2.2. ஸோ பவர் MN போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ லைக் தட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதுறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது அதோட ரேட் வந்து 76.80. அப்புறம் NOட வேல்யூ 2.6, ஆக்சிஜனோட வேல்யூ 1.1. ஸோ அதுக்கு எக்ஸ்போனன்ட்ல MN போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து ஈக்குவேஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை தி ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல வந்து என்னென்ன வேல்யூ கிடைச்சது நமக்கு 38.40. ஸோ இன்டூ 10 power minus 2. ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ வந்து 19.26 இன்டூ 10 power minus 2. ஸோ இந்த சைடு வந்து என்ன ஆகுது 1.3 பவர் M 2.2 பவர் N. ஸோ டிவைடட் பை K ஓட இந்த வேல்யூ. ஸோ டிவைடட் பை K இன்டூ 1.3 பவர் M 1.1 பவர் N. ஓகே. ஸோ இப்போ சேமா இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட் வந்து கேன்சல் அவுட் பண்றோம். ஸோ இப்போ இந்த 10.2 ஸோ இங்க இருக்க பேஸ்ல இருக்க 10.2 கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த இது கேன்சல் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்குது 2 ஈக்குவல் டு ஸோ இந்த சைடு கே கேன்சல் ஆயிடுது. லைக் தட் 1.3 பவர் M. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து என்ன இருக்கும் 2.2 பவர் N டிவைடட் பை 1.1 பவர் N. ஸோ அதுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து கேன்சல் அவுட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஆகும் எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ 2 ஈக்குவல் டு 2 பவர் N வந்து கிடைக்குது. ஸோ இங்க ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ மேல பவர்ல இருக்கிறது N is equal to 1ன்னு வந்து கிடைக்குது. ஸோ N is equal to 1ன்னு இருந்தா என்ன அர்த்தம் therefore this reaction is the first order with respect to the oxygen. ஸோ அப்ப இந்த இது படி பார்த்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். ஸோ அப்ப இதோட வேல்யூ இங்க வந்து என்ன 1. ஸோ 1ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் 3 டிவைடட் பை 1. ஸோ தேர்ட் ஸ்டெப்ல என்னென்ன வேல்யூ கிடைச்சது நமக்கு 76.8 into 10 power minus 2 divided by first stepல வந்து 19.26 into 10 power minus 2 equal to so இந்த சைடு நான் வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது k into 2.6 power m 1.1 into power n. So divided by so first என்ன வேல்யூ கிடைச்சது 19.26 into 10 power minus 2 equal to k 1.3 power m 1.1 power n. So இப்போ சேமா இருக்கிறதுலாம் திரும்ப கேன்சல் பண்றோம். ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு வேல்யூ 4 இந்த சைடு கிடைக்குது. 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ லைக் தட் k கேன்சல் ஆயிடுது இங்க. ஸோ இங்க 1.1 பவர் n இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 2ன்னு கிடைக்குது 2 பவர் m. ஓகேவா. ஸோ அப்ப m is equal to 2ன்னு வந்து நமக்கு வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ m is equal to 1ன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இங்க 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ 2ன்னா வந்து என்னது செகண்ட் ஆர்டர். ஸோ அப்ப இங்க NO பவர் m போட்டிருக்கோமா. ஸோ இப்போ mல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2. ஸோ இப்போ 2ங்கிறது செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி NO. ஸோ இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும். ஸோ இந்த பவர் m n ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஓவரால் ரேட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இதுல m ஓட வேல்யூ 2 n ஓட வேல்யூ 1. ஸோ அப்ப 2 + 1 = 3. ஸோ 3ங்கும் போது என்ன அர்த்தம் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.